வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நயினார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலய 42ஆம் ஆண்டு செடல் திருவிழாவில் பேருந்து, மினி லாரி, கார் உள்ளிட்ட வாகனங்களை அலகு குத்தி இழுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். புதுச்சேரி நயினார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயங்களின் 42ஆம் ஆண்டு செடல் உற்சவம் கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பால்குடம் மற்றும் முளைப்பாறை எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். மேலும் மயில் வாகனம், சிம்ம வாகனம், சூரிய பிரபை உள்ளிட்ட மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் எழுந்தருளி அம்மன் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழாவில் முக்கிய நிகழ்வான சடல் மற்றும் தேரோட்டம் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பேருந்து, வேன், கார், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களை அலகு குத்தி இழுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மன் எழுந்தருளிய தேரோட்டம் நடைபெற்றது. இந்த தேரினை நூற்றுக்கணக்கான மக்கள் வடம் பிடித்திழுத்து அம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அருகே உள்ள பட்டானூர் பகுதியில் நின்றிருந்த டாடா ஏஸ் வாகனத்தின் ஓட்டுநர் திடீரென கதவை திறந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் டாடா ஏஸ் வாகன கதவில் மோதி எதிரே வந்த டிப்பர் லாரி சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி வெள்ளை பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் விபாலி ஜோ. இவர் புதுச்சேரி அடுத்த பட்டானூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 15ஆம் தேதி காலை 10 மணி அளவில் பட்டானூர் பகுதியில் உள்ள சர்வீஸ் ரோட்டில் புதுச்சேரி பகுதியில் இருந்து திருச்சிற்றம்பலம் பகுதியை நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது சாலையோரம் நின்றிருந்த டாடா ஏஸ் வாகனத்தின் கதவை டாடா ஏஸ் வாகன ஓட்டுநர் திறந்தார். இதனால் இருசக்கர வாகனத்தில் வந்த விபாலி ஜோ டாடா ஏஸ் வாகன கதவில் மோதி நிலை தடுமாறி விழுந்தார். அப்பொழுது அதே சாலையின் எதிரே வந்த டிப்பர் லாரி விபாலி ஜோ மீது ஏறியது. இதில் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த விபத்தின் பதப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி உள்ளது. திருபுவனை வேர்புல் நிறுவனத்தில் புதுச்சேரி தீயணைப்பு துறையின் தீயணைப்பு பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருபுவனை வேர்புல் நிறுவனத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி தீயணைப்பு பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டால் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள், அதிகாரிகள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தப்பிப்பது எப்படி என்று தத்ரூபமாக செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தீயணைப்பு துறை கோட்ட தீயணைப்பு அதிகாரி இளங்கோ, உதவி கோட்ட தீயணைப்பு அதிகாரி சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளை எப்படி பாதுகாப்பாக வெளியேற்றுவது, தொழிற்சாலையில் உள்ள தீயணைப்பு கருவிகளை எப்படி பயன்படுத்துவது, தீயில் சிக்கிக்கொண்ட தொழிலாளர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் முதலுதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பது குறித்து பல்வேறு ஒத்திகை மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தொழிற்சாலையில் இருந்த பாதுகாப்பு உபகரணங்களை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம், முதலுதவி பெட்டிகள், முதலுதவி உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை வேர்புல் நிறுவனத்தின் தலைவர் சிவராமகிருஷ்ணன், உற்பத்தி துறை தலைவர் வெங்கடேஸ்வரன், நிறுவனத்தின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி லோகேஷ் கந்தேல்வால், பாதுகாப்பு அதிகாரி நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் பாதுகாப்பு குறித்து பேசினார்கள். அதனைத் தொடர்ந்து தொழிற்சாலை வளாகத்தில் பலன் தரும் மரக்கன்றுகளை தொழிற்சாலை அதிகாரிகள் நட்டனர். இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியின் மூலம் தொழிலாளர்களின் பாதுகாப்பு தன்மையை நிர்வாகம் உறுதி செய்தது. இந்த நிகழ்ச்சியில் தொழிற்சாலையை சேர்ந்த ஊழியர்கள், பாதுகாவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை 3 மாதங்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரசமாக முடிக்க சிறப்பு மத்தியஸ்த காலமாக அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் மும்முரமாய் நடைபெற்று வருகின்றது. இது குறித்து பொதுமக்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக
விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இந்த பேரணியானது திண்டிவனத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. இதில் கோனேரிக்குப்பம் சரஸ்வதி சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் திண்டிவனம் வழக்கறிஞர்கள், மத்தியஸ்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கௌரவ ஆசிரியர்கள் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கௌரவ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகாக்கள் ஆகியோருக்கு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் தொடர் போராட்டம் அறிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக பள்ளி கல்வித்துறை அலுவலகம் நுழைவாயிலில் கோரிக்கைகள் வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நேற்று நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார், ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் அருள்சாமி, சிரில், நிக்கோலஸ் உள்ளிட்ட பலர் கண்டன உரையாற்றினர். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் சிறப்புரையாற்றினார். இதில் பால சேவிகாக்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைப்பாளர் பொற்செழியன் நன்றி கூறினார். புதுச்சேரி பெண்ணிடம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 1.47 லட்சம் மோசடி செய்த சைபர் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கனடா, ஆஸ்திரேலியாவில் வேலை என கூறி புதுச்சேரி பெண்ணிடம் ரூபாய் 1.47 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முதலியார்பேட்டை சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் கனடாவில் வேலைவாய்ப்பு இருப்பது தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதிலிருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டபோது எதிர்முனையில் பேசிய நபர் கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்பு உள்ளதாக உறுதியளித்துள்ளார். அதற்காக விசா செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதை நம்பிய அப்பெண் 1,47,500 ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் மூலகுளத்தை சேர்ந்த பெண் 50,000, நல்லவாடு பெண் 42,000, முத்தியால்பேட்டை நபர் 1,845 ரூபாய், ரெயின்போ நகரை சேர்ந்த நபர் 4,000 என மொத்தம் 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 2,45,345 ரூபாயை இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அவதூறு வழக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்து புதுவை நீதிமன்றம் உத்தரவிட்டது. புதுவை ஏஎப்டி பஞ்சாலை அருகே 2014ஆம் ஆண்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவதூறாக பேசியதாக பாமகவை சேர்ந்த மதியழகன் உருளையன்பேட்டை போலீசில் புகார் அளித்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை புதுவை முதலாவது ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் திருமாவளவன் தரப்பு வழக்கறிஞர் கார்த்திகேயன் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். ஏற்கனவே ஒருமுறை திருமாவளவன் இந்த வழக்கில் நேரில் ஆஜராகியுள்ளார். இதனால் இனிமேல் நேரில் ஆஜராகாமல் இருக்க விலக்கு அளிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சேரலாதன் வெள்ளிக்கிழமை அளித்த உத்தரவில் இந்த வழக்கில் திருமாவளவன் நேரில் ஆஜராக விலக்கு அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மீனவர்களின் உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் புதுச்சேரி அரசை கண்டித்து வரும் 25ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் மீனவ கிராமங்களும் அதன் பொது சொத்துக்களும் என்ற கையேடு வெளியீடு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகளின் நிறுவனர் மங்கையர் செல்வன் தலைமை வகித்தார். சிபிஎம் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் நோக்கவுரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இணைந்து வெளியிட்ட கையேட்டினை அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய மீனவ பஞ்சாயத்துகளின் பிரதிநிதிகள், சிபிஐ மாநில செயலாளர் சலீம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அமைப்பாளர் தேவபொழிலன் உட்பட பல்வேறு சமூக அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மீனவர்களின் உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் புதுச்சேரி அரசை கண்டித்து வரும் 25ஆம் தேதி சுதேசமில் அருகே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதென முடிவு செய்யப்பட்டது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விழுப்புரம் மண்டல செயல் வீரர்கள் கூட்டத்தில் புதுச்சேரியை சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் தலைமையில் கலந்து கொண்டனர். பின்னர் புதுவை மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைவர் வைகோவிடம் நிதி வழங்கினார்.
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் விழுப்புரம் மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் விழுப்புரத்தில் உள்ள ஆனந்தா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மதிமுக தலைவர் வைகோ தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமான மதிமுகவினர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநில மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் உட்பட 250க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் 8 பேருந்து மற்றும் 10க்கும் மேற்பட்ட கார்களில் சென்று பெரும் படையாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் திருச்சியில் நடைபெற இருக்கும் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா மாநாட்டின் செலவிற்காக புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் நிதியை தலைவர் வைகோவிடம் வழங்கினார். உடன் மதிமுக புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் இருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.